பாருங்கள், இந்த கூடை வந்து பிஸ்கட் முடிச்சு கூடைங்க. ரன்னிங் ஒயரில் பிஸ்கட் முடிச்சு இது வந்து ரன்னிங் ஒயரு கொடுத்து போடணும். கிராஸில் தான் பிஸ்கட் போட்டால் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து நான் ரன்னிங் ஒயரில் ஒவ்வொரு முடிச்ச பிஸ்கட்டு ஒரு சாதா வரி வச்சு பாருங்கள். ஒன்று வந்து சென்டரில் பாருங்கள் சாதா, அப்புறம் பிஸ்கட் அப்படி போட்டிருக்கேன் இந்த மாடல். இதுக்கு வந்து நான் 19 கலர் வச்சுருக்கேன் இந்த கூடையில். பாருங்கள், நீளத்தில் வந்து 13 கலரும், சைடில் வந்து 5 கலரும் வச்சுருக்கேன். நீளத்தில் 13 கலர், சைடில் வந்து 5 கலர், அப்போது 18 கலர் வச்சுருக்கேன் இந்த கூடையில். ஒயரில் இருக்கிற எல்லா கலருமே இந்த கூடையில் நான் வச்சுருக்கேன். கருப்பு வெள்ளை தவிர ரன்னிங் ஒயர் வந்து க்ரீம் கலர் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 110 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். 37 பூ இதுக்கு நான் வச்சுருக்கேன். அகலம் பாருங்கள், 5 10 10 6 16 வச்சுருக்கேன் அகலம். பாருங்கள், சைடில் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 கலர் கொடுத்துருக்கேன். 5 கலருக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஓரம் 1 வச்சுருக்கேன். 5க்கு 10 6 வச்சு 16 வச்சுருக்கேன் அகலம். நீளம் வந்து 13 கலர். 13 கலருக்கு வந்து 26 ஒயர், 14 வச்சுருக்கேன். 26 14 வெள்ளை ஒயரும் 26 கலர் ஒயரும் வச்சு இந்த நான் கூடை போட்டிருக்கேன். நீளம் இது பெரிய கூடைங்க. இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் க்ரீம் கலரே தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நாட்டு வந்து பிஸ்கட்டும் ஒரு நாட்டு சாதாவும் போட்டு ரன்னிங் ஒயர் போடணும். இந்த கூடை கொஞ்சம் சிரமம். ஆனால் இத்தனை கலர் வச்சு போடணுன்னு நான் 18 கலர் 2 2 எடுத்து வச்சு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த கலரில் வந்து எது மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குன்னு பார்த்து கூட நாங்கள் ஒயர் வாங்கி மேட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளூவு, லைட்டு க்ரீனு, ப்ரௌனு, பாருங்கள் ராமர் க்ரீனு, ஆரஞ்சு, ராமர் ப்ளூ, லைட் ரோஸு, கரும்பச்சை, எல்லோ, ரெட்டு, இது ஒரு க்ரீனுங்க, ஒய்லட்டு, இது டார்க் க்ரீன். சைடில் பாருங்கள் பேரட் க்ரீனு, இது பாருங்கள் கனகாம்பர கலரு, இது வந்து மயில் கலரு, ஆனால் ஃபோட்டோவில் வந்து வேறு மாதிரி தெரியுது. லெமன் கலரு, ஒய்லட் கலரு, இது பாருங்கள் ஒரு பிஸ்தா கலர். 6 கலர் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைடில் இந்த கலர் பிஸ்தா கலர். இதெல்லாமே இந்த எல்லா கலர் ஒயரும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் இந்த கூடையில் பார்த்து மேட்ச் பண்ணி பாருங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், டார்க் க்ரீனுக்கு ரோஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீனுக்கு எல்லோ போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ரெட்டுக்கு எல்லோ அப்படின்னு. பாருங்கள், இந்த ரெட்டுக்கு இந்த க்ரீன் வந்து ஒயர் வந்து நாங்கள் வாங்கிறது கரெக்டாக கலர் வந்து மேட்ச் பண்ணி போட்டால் தாங்க கூடை நல்லாயிருக்கும். நீங்கள் கடைக்கு ஒயர் வாங்கும்போதே இந்த கலர் இதுன்னு எழுதிட்டு போய் மேட்ச் பண்ணி எழுதி வாங்கணும். நான்லாம் அந்த மாதிரி தாங்க எந்த கலர் வாங்கணும்னு எழுதிட்டு போய் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் வாங்கிட்டு வருவேன். புது கலர்லாம் வாங்க மாட்டேன். நான் போடுற கலரே தான் நான் போடுவேன். அப்போ தான் கூடை வந்து நல்லாயிருக்கும். என் கூடை கலர் எல்லாமே மேட்சிங் வந்து கரெக்டாக பண்ணி போட்டால் தாங்க அந்த கூடை நல்லாயிருக்கும். என்னென்ன கலர் போடணும்னு செலக்ட் பண்ணி எழுதிட்டு தான் நான் போய் ஒயர் வாங்குவேன். எத்தனை கட்டு நான் வந்து ஒரு கூடையெல்லாம் தொடங்க மாட்டேன். நான் நிறைய சேல்ஸ் பண்ணுறதுனால 5 கூடை 6 கூடை ஒட்டுக்கா நான் தொடங்கி வச்சுக்குவேன் மாடலாக. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுக்கு வர கைப்பிடி வந்து பெரிய கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு 8 ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உள் ஒயரு 60 இன்ச்சு வெட்டியிருக்கேன். 60க்கு 120. இது 4 ஒயர் வச்சு போட்டதுனால 20 இன்ச்சு லெஸ் பண்ணி 100 இன்ச்சு கட் பண்ணி 4 ஒயர் வச்சு கைப்பிடி போட்டிருக்கேன். பாருங்கள், இது எவ்வளோ கலர் கூட நிறையா போடுறவங்க இந்த மாதிரி 2 2 எடுத்து வச்சு போடுங்க. லைட் கலருக்கு பிளாக் போடுங்க, டார்க் கலருக்கு க்ரீம் கலர் போடுங்க. அதுதான் மேட்சிங் ஆகும். இந்த மாதிரி சிவன்கண் கூட பெரிய கூட நான் போட்டேன், அது சேல்ஸ் ஆகிடுச்சி. பாருங்கள், கீழே வந்து இந்த இதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் குமிழ் வச்சுருக்கேன். பெரிய கூடைங்கிறதுனால பாருங்கள் 4 4 8 11 குமிழ் வச்சுருக்கேன். இந்த குமிழ் வந்து இப்போ ஒன்று 4 ரூபா ஆகுது. இது வச்சுக்கிட்டால் நல்லா தாங்கும். இரும்பு ஆணியிலையும் போடுறோம். இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கடையில் கொடுத்து தான் போடணும். பாருங்கள், கீழேயும் நான் பிஸ்கட் பிடிச்சி தான் போட்டிருக்கேன். சாதா தான் போடணும், ஆனால் கீழேயும் பிஸ்கட்டு மேலேயும் பிஸ்கட் போட்டிருக்கேன். பாருங்கள், அடிபாகத்துலேயும் பாருங்கள் பிஸ்கட் முடிச்சு இதெல்லாம் கொஞ்சம் போடுறது சிரமங்க. பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கூடையெல்லாம் போடுங்க. இதுக்கு அளவே தாங்க நார்மல் நாட்டு தான், நார்மல் சாதா டிசைன் அளவு தான். ஆனால் டிசைன் தான் 2 2 இந்த பிஸ்கட் முடிச்சு போட்டுக்கணும், அவ்வளோதானே தவிர இதில் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து சாதா நாட்டு
2 பிஸ்கட்டு, 1 சாதா நாட்டு 2 பிஸ்கட், அப்படி தாங்க இது போடணும். இது ஒரு மாடலுக்காக நான் போட்டேன். ஒயரெல்லாம் அதே அளவு தான், மாடல் ஒன்று தான் மாறி இருக்கு. ஏன்னா 2 ஒயரில் பிஸ்கட் போட்டிருக்கேன். இது சாதாவும் போடலாம், அந்த மாதிரியும் நான் நிறைய கூட போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுங்கள், நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் இது எப்படி போடுறதுன்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பதில் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கிராஸ் கூட சொருவது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அடுத்த வீடியோவில் கிராஸ் கூட சொருவது எப்படின்னு நான் போடுறேன். எங்கள் சேனலை தவறாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற கூடையெல்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ.